ஓய், ஒரு டீ குடு. வணக்கண்ணே. ஒரு டீ குடு. இப்ப கொடுத்த டீ தாங்க. அப்படிங்களா? வாய் கொப்பளிக்க சுடு தண்ணி குடுத்தீங்கன்னு நினைச்சேன். ஒழுங்கா நல்லா ஸ்ட்ராங்கா டீய போடுறேன். என்ன அங்க ஒரே சத்தம்? நம்ம ராஜாபத்திர செத்து போயிட்டாரு. சீக்கிரமா தூக்க சொல்லு. போன நார போகுது தனியா. யாரா செத்து போனது? நம்ம ராஜாபாதர்னே. நம்ம ராஜாபாதரா? ஆமாண்ணே. அத விவரமா சொல்றதுக்கு என்னடா? அண்ணே நான் முதல்ல சொன்னேனே. எங்கடா நீ விவரமா சொன்ன? நம்ம ராஜாபாதர் செத்து போடாத துக்கத்தை இவ்வளவு பெரிய துக்கத்துக்கு டீயாடா குடிப்பாங்க முண்டோ. போடா. துக்க தாங்க முடியடா என்னால. ஆமாண்ணே. நானும் ராஜாபாதரும் ஒன்னாவே கோலி அடிச்சு ஒன்னாவே சைட் அடிச்சோட்டா. இப்ப அவர் மட்டும் என்ன விட்டு போயிட்டார. தாங்க முடியுமா என்னால? வாயை திறந்து சொல்லேன்டா. ஆமாண்ணே. முடியாது இல்ல? முடியாது. ராஜாபாதரு ராஜாபாதரு ஒத்தியா எவ்வளவு பெரிய துக்கத்தர வந்திருக்க மறைச்சிட்டு இருக்க. ராஜாபாதரு விட்டுட்டு போயிட்டேயா? என்ன தனியா விட்டு போயிட்டேயா? கட்டவு முன் மாதிரி மீசையை வச்சுட்டு கட்டையில போயிட்டேயா? நேத்து கூட வாயால பேசுனீங்க என்கிட்ட. அப்போ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இன்னைக்கு போறேன்னு. ராஜாபாதரு என்னையா அது அயோக்கியத்தனமா இருக்கு. அவர் படுத்த படுக்கையா கிடந்து 10 நாள் ஆச்சு. நேத்து கூட பேசணும்னு சொல்றான். இன்னும் பாரு மிஸ்டர் ராஜாபாதர், போன மாசம் கூட என்கிட்ட கைமாத்த 50 ரூபா வாங்கினேயா. கடனாளியா போயிட்டியா? என்னது? இவங்கிட்ட கடன் வாங்கினாரா? இன்னும் என்னென்ன சொல்ல போறானோ? யாரு கட்டா? அழியா சகோதரி, ராஜாபாதர் உனக்கு மட்டும் ஃபாதர் இல்லம்மா, எனக்கு தான் ஃபாதர். நேத்து நைட்டு தாமா எனக்கு அந்த உண்மையே தெரிஞ்சது. ராஜாபாதர் இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு போயிட்டேயா. நான் என்ன பண்ணுவேன் பாரு. பெத்த பொண்ணு கூட கொஞ்சமா தான் அழுவுறா. நான் தான் மறைச்சு அழுவுறேன். உனக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். சத்தியமா சொல்றியா? உனக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். உன் நெத்தி மேல சத்தியமா சொல்ற ராஜாபாதர், நான் தான் கொல்லி வைப்பேன். வாயை திறந்து சொல்லியாயோ. உன்னை நான் வந்து சுடுகாட்டுல மீட் பண்றேன் ராஜாபாதர். என் மூஞ்சி ஏயா பாக்குறேன்? அங்க பார் ராஜாபாதர பார். ராஜாபாதர போய் போஸ்ட்மேன். வணக்கண்ணே. நில்லையா? என்ன ஊருக்குலாம் லெட்டர் கொடுக்குறா, நம்ம கிடையாதா? உங்களுக்கு லெட்டர் வந்தா தானே கொடுக்க முடியும். லெட்டர் வரலையா? நீ போடுறா. நமக்கு தான் லெட்டர் போடுறதுக்கு ஆளே இல்லைன்னு தெரியும்ல உனக்கு. நீ போட வேண்டியதானே? அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமா, என்ன சம்பளம் உனக்கு? 760 ரூபா 50 பைசா. ஒண்ணு பண்ணு, அந்த 50 பைசால ஒரு கார்டு போடு. அப்படி இல்லன்னா 760 ரூபா மணி ஆர்டர் பண்ணு. என்ன பண்ற? எது வசதி உனக்கு? பேசாம கார்டே போட்டுறங்க. வாரம் ஒரு தடவை போடணும். போ. சைக்கிள் விட்டு போடா. சைக்கிள் ஏன் சைக்கிளுங்க? ஏய், தொகுதி அவசரமா வர சொல்லிருக்காரு. போ, அப்புறம் வாங்கிக்கலாம். இனிமே வேற சைக்கிள் தான் வாங்கணும். வீல் சுத்துது. அடிங்க. என்னங்கடி? இவன் எங்கடா இங்க வந்தா? ஏத்த வீட்டுக்கார புச்ச வந்துக்கறாங்கண்ணே. உன் மரியாதைக்கு நீலாம் அவளாண்ட பேசக்கூடாது. நானே பேசிக்கிறேன் அத்தை. நீ போ. சொல்லி வை. பேஜாராயிடுவா. பஞ்சர் ஆகிடுவேனா? நானே பண்ணி நிமித்திடுறேன். என்ன நீ ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்துட்டியா? யாருண்ட விளையாட நீ? குடும்பத்தோட காலி பண்ணிடுவான். முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை பிடுங்கி கைலாங்கல்ல வித்துருவான். என்னாண்டே திருட்டு இருக்கான் தெரியுமா அவன்? மனுஷனா அவன்? ஆமா, நானும் பாக்குறேன். ஊரே அந்த ஆளை கண்டு பயந்துகிட்டு இருக்கு. நீ மட்டும் எப்படி ஓட்டிட்டு இருக்க? இப்ப கேட்டியே, இது கேள்வி. தண்ணி அடிச்சானா யாரும் கிடைக்கலன்னா என்ன கூப்பிட்டு அடிப்பான். அதே மாதிரி துட்டு கஷ்டம் என்னதான் கூப்பிட்டு கொடுப்பான். மாசம் பூரா அடி வாங்கினாலும் ஒரே நாள்ல 200-300 சம்பாதிக்கலாம். அதனால தான் அவனாண்ட இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எஸ். ஆனா நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்ல. ரொம்ப டேஞ்சரான ஆளு. 10 பைசா கூட. மரமண்டையில பாரு, செடி முளைச்சிருக்கு.
கண்ணை திறக்கணும் மாமி. என்ன செட்டப்பா அள்ளி விடு. என்னங்கடா அது போர்டு? ஏன்பா இந்த டேபிளுக்கு யாருப்பா? சீக்கிரமா கூப்பிடு. Welcome, sir. வெல்கம் சார். Sir, have you reserved the table, sir? What do you like to have, sir? Do you want to see the menu, sir? We have South Indian dish, North Indian dish, Chinese, snacks, cool drinks, ice creams, etc., etc., sir. என்ன சார் வேணும்? அப்படி கேளியா? நீ பாட்டுல தஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசினா புரிய வேணாமா நமக்கு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஹோட்டல்ல இன்னொன்னு ஐட்டம் இருக்குதோ நல்ல வெள்ளையா உரிச்ச கோழிக்குமா? என்ன சும்மா சார். சும்மாவா? எப்பா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் யாருப்பா? இந்த ஆள் பார் போற ஒரு வெள்ளை காட்சி எல்லாம் சைட் அடிச்சு நிக்கிறான். அப்புறம் அந்த இங்கிலீஷ் தாய் கூட நம்மளே தப்பா நினைக்கும். தரவு அழுக்கிற அளவுக்கு தப்பு பண்ண தம்பி யாரு? இன்னொரு வாட்டி பண்ணு. இந்த 50 ரூபாய். இன்னொரு வாட்டி பண்ணு. துணி. ஓகே இந்தா இன்னொரு வாட்டி பண்ணு. ஓகே. காலையில ஒருத்தன் சொன்னா 5000 ரூபாய் இருந்தா மாசம் பூரா மஜா பண்ணலான்னு. ஒரே நாள்ல காலி. பீடி மட்டும்தான் மீதி. இந்த 50 பைசா வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? போய் சுத்தமா ஷேவ் பண்ணு. பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. இல்லையா என்ன செய்யறது? ஏம்பா எவ்வளவு இது? 10 ரூபாய். 10 ரூபாயா? இந்த துடுக்கெல்லாம் வராதா? என்னங்கடா அது? இன்னொரு வாட்டி பண்ணு. இது மொத்தமா எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாயா? கொஞ்ச நேரம் அள்ளின்னு வரேன். நீ குனிஞ்சா மட்டும் நான் துட்டு கொடுக்கணும். நான் குனிஞ்சா நீ துட்டு கொடுக்க கூடாதா? குடுறா. சார் நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க? அடிச்சிருவோம் உன்னை. நேத்து நீ கொஞ்சமா குனிஞ்சதுக்கு 100 ரூபாய் கொடுக்கல சார். 100 ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க? 50 ரூபாய் சார் கொடுத்தீங்க. 50 ரூபாய் கொடுத்தேன். அப்ப 50 ரூபாய் கொடு சார். அது வந்து அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். குடுறா. என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சு அமுக்கினீங்களா நேத்து? சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப பண்ணது நல்லா இல்லையா? இப்ப பாரு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப துட்டு கொடு சார். நான் புள்ள குட்டிக்காரன். உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா? இப்ப நீ குடுக்கல மூஞ்சி மேலாம் பேத்துருவேன். குடு சீக்கிரம். வாங்குற சம்பளம் கூட தீர்ந்து போச்சு சார். இனிமே உங்க காலை பிடிச்சு கேக்குற சார். என்ன விட்டுருங்க சார். பிடிச்சு கேளு சார். சொல்லு. சத்தியமா இனிமே யார்கிட்ட காசு கேட்க மாட்டேன் சார். பிளீஸ் என்ன விட்டுருங்க சார். கேட்க மாட்டேன்ல? இதோட ஒண்ணு விட்டுறேன். ஆனா இதை வித்து நான் ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிறேன் சார். சார் வாட்ச்மேனுக்கு பிரசவம் சார். என்னையா சொல்றேன்? அது வாட்ச்மேன் பொண்டாட்டிக்கு பிரசவம் சார். அவசரத்துல தொப்பி கூட மாட்டிக்காம போயிட்டார் சார். இப்ப என்ன பண்ணணும்ங்கற? என்ன கொஞ்சம் ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுருங்க சார். நாங்க அர்ஜென்ட் ஆபீஸ் போயிட்டு இருக்கோம். இது கூட ரொம்ப அர்ஜென்ட்டான பிரசவம் தான் சார். பார்த்தா பாவமா இருக்கு. ப்ளீஸ் சார் சொல்லு. உடனே இறங்குங்க சார். நீங்க அந்த சீட்ல உட்காருங்க. எனக்கே சொல்றியா? பரவாயில்லை சார். கம்பி பிடிச்சு உட்காருங்க. ரைட் விடு. வண்டி மெதுவா ஓட்டு. புதிய வானம் சொல்லியா? புதிய பூமி சொல்லியா? பூமியின் மேல கை காட்டுற முண்டா கீழே கை காட்டியா? புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை கிழிகிறது. நான் வருகையில் என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழி. என்ன அது சோறு கொண்டு நீங்க சொல்லவே இல்லை. வண்டி அப்படி ஓரமா நிறுத்து. சாப்பிட்டு போலாம். நிறுத்தியா வண்டிய? பிரேக் போடாம நிறுத்து. வண்டி ஆட்டாத. உன் கண்ணாடி உன்னோட எனக்கு நல்லா இருக்கியா? அட பாவி என்னங்க? ஏயா ரசமா இது? ஆமா. கழுத மூத்திர மாதிரி இருக்கு. பாத்தியா? உனக்கே நாத்தம் தாங்கல பாத்தியா? நீங்க வண்டியில ஏறி 4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆமா சார். ஹலோ. யோ எதுக்கே போன் பண்ற? சார் நான் வழக்கமா 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுறேன் சார். போக வேண்டியதானேயா? இப்ப லஞ்ச் கூட முடிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க சார். சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு நான் நேரா வீட்டுக்கு போலன்னு என் பொண்டாட்டி என்ன திட்டுவா சார். ஏயா டெய்லி உன் வீட்டுக்கு நீ தானே போற? ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் போறேனே. அட சமாதானம் சொல்றதுக்கியா? இது ஒருக்கா நம்மாள். ஏயா உங்க வீட்டுல கருவாடுலாம் வைக்கிறது இல்லையா? ஐயோ ராமா யாரு? சமயக்காரரா? என்ன அண்ணாத்த உன்னை எங்கெல்லாம் தேடுறது?
இங்க உட்கார்ந்து எதையோ சட்டியில வச்சு தின்னுகிட்டு இருக்கிறீங்க. வேணா நீ வந்து சாப்பிடியா? கண்ணு வச்சிர போல இருக்கு நீ. எம்எல்ஏவை கடத்திட்டு வரேன்னு பணம் வாங்கிட்டு போனியே, நாளைக்கு அவன் எனக்கு வேணும். நாளைக்கு என்ன தொகுதி? இன்னைக்கே பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப அந்த எம்எல்ஏ எங்க இருக்கான்? இதெல்லாம் ரோட்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல, வண்டியில ஏறு. விவரமா சொல்றேன். தொகுதி, அந்த வண்டியை விட இந்த வண்டி ரொம்ப காத்தோட்டமா இருக்கு. 2 இடிச்ச வாயனுக்கு வேற கிடைச்சிருக்காங்க. அட உங்க பேர் தெரியலையா? அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க கிளம்புங்க தொகுதி. மொட்டை எங்கேயா போறீங்க? அவசரமா செங்கல்பட்டு போறோம். அவசரமா செங்கல்பட்டு போறேன்னு ஏன் நின்னு பேசுறீங்க? கிளம்புங்கயா. டிரைவர் வண்டியை கிளப்பு. இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம அவசரமா செங்கல்பட்டு போறோம். எங்களுக்கு ஆபீஸ் இருக்குங்க. இழுத்து மூடுங்க ஆபீஸ. ஆத்தா அம்மா, பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு. ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பெருசா எடுத்துவாங்க. அண்ணே உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா டேய், சும்மா அங்காட்டியும் லெட்டர் போடுறான்னு சொன்னா நிஜமாலுமே நீங்க போடுற லெட்டரை படிக்கிற அளவுக்கு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம கோயில்ல படுத்துருக்கோம் நினைச்சியா? சத்தியமா நான் போடலண்ணே. உங்க சொந்தக்காரங்க யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கு. சொந்தக்காரங்களா? என்னங்கடா அது? நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருந்ததுக்காக நம்ம தியாகி பட்டம் கொடுக்குறாங்களோ என்னவோ. காட்டு குடிச்சல, இடத்த காலி பண்ணு. சரி. ஏய், ஏண்டா உரசி பாக்குற எருமாடு மாதிரி பெருசா படிச்சு கிழிக்கிற மாதிரி? இந்தா கீழ்ஸ் படி. கீழ்சாச்சி எப்படி பிடிக்கிறது? எக்கோ என்னப்பா இத கொஞ்சம் பச்சை சொல்ல. என்னடா இது? யாரோ கார்டு போட்டுக்கறாங்க. சச்சா, இது கார்டு இல்லடா, கவரு. என்னம்மா கண்ணு எப்படி கீரை? சிரிக்கீரியா முறைக்கீரியா? நீ முறைக்கீரைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிறேன். அதாவது லவ்ஸ் பண்றேன். நெஞ்சில தைரியம் இருந்தா நீ என்ன லவ்ஸ் பண்ணு. உன்கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன். இன்னா பேஜாரக்கீதா? இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். ஓய், இன்னாடி என்ன நம்மளாண்டே பிலிம் காட்டுறியா நீ? துவைச்சு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஓய், இன்னொரு வாட்டி அவளான்றது லெட்டர் வந்தது, நான் லெட்டருக்கு பதிலா ஒன்னதான் கிழிப்பேன். இன்னாடி அங்க நின்னு தலைக்கு நிக்கிற நீ ஒன்ன. ஆத்தா ஞானகுமாரி நடன போதும், மேல தூக்கு. சரியா தெரியல, மேல தூக்கு. ஞானகுமாரி நடன சிங்காரி. ஒப்பாரி வச்சது போதும், ஒழுங்கா கதையை சொல்லு. சரி சரி, அமைதி அமைதி. மந்திரி, மாதமும் மாறி மழை பொழிகிறத. கிழிகிறது. மழை பெய்தான்னு கூட தெரியாம நீ என்ன மணி ஆட்டிட்டு இருந்தியா? இல்ல முடி வெட்டிட்டு இருந்தியா? மந்திரி, எந்திரி. நாட்டில் குறையதும் இல்லையே. வேற ஒண்ணும் குறை இல்லப்பா, சாராயம் மட்டும் தான் சரியா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்குதான் செட்டப் பண்றியா? மண்ணா, மாதவி கண்ணகி வாசல்ல வந்து தலைவரி உலமா காத்துக்கிட்டு இருக்கா, உள்ள வர சொல்லட்டுமா? கண்ணகி வெளியில நிக்கிறாளா? பொட்டச்சு வெளியில நிக்க வச்சுட்டு ஆம்பளை பசங்க நீங்க என்னடா கூத்தடிக்கிறீங்க? கூப்பிட அவள. மாமா கூப்பிட்டேன்னு கூப்பிடு. கண்ணகி, கண்ணகி மன்னா. கண்ணகி அப்படியே திரும்பி கொஞ்சம் மாமா வைப்பாரு. குயிலு, நீதான் கண்ணகியா? அப்ப மாமன் தான் ஹரிச்சந்திரன். வண்டி இறக்கு. இறக்குடா. மேடையில கண்ணகியை தவிர வேற வேணா இருந்தீங்க. ஒத்துறா தலை. அச்சக்கு, நான் குயிலு நாடகத்துல நடிக்கிறியா நீ? எல்லாம் ஊத்தி முடியாச்சு, இறங்கடா கீழ. நீ இறங்கல உண்டு இல்ல நான் ஆகிடுவேன். அட பாசிங்கடா. என்னங்கடா சாவு கடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க? நம்மால கூப்பிடு. நாங்க ரெடி. சரி அடி. என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்சு, அதுல 4 பேர், இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாடே குட்டிச்சோரா போய்கிட்டு. இனிமேலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ண போறீங்களா? உடனடியா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். ஏப்பா, எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு? 2 பேரையாவது விட்டு வைங்கப்பா. யார் இந்த பிற்போக்கு வியாதி? மனுஷன் தாப்பா. நம்பவே முடியல. புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குதே. வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு அமிக்கிடுவீங்களே.
யோ 100 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வச்சிருக்கியா? என்கிட்ட இருக்கிறது 50 பைசா சில்லற தான். சில்லற காசை வச்சுக்கிட்டே இவ்வளவு சில்மிஷமா பேசுறியே. எங்களை மாதிரி நோட்டு வச்சிருந்தா இந்த நாட்டை போட்டு ஒரு ஆட்டிருப்பா போல இருக்குது. நீ ஏன் ஆட்டுற? பின் என்ன சார், தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்சு, அதுல 4 பேரு, இப்படி வெட்டித்தனமா பேசி பேசித்தான் இந்த நாட்டையே குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க சார். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. யோ இப்ப அதுக்கு நாங்க என்னையா பண்ணணும்? சார் நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் சார். அதுக்கு பொருளுதவி வேணும் சார். பொருளுதவி? நீங்க ஒண்ணு செய்யுங்க. அதோ படுத்திருக்கிறாரே குப்பத்து ராசா, அவர்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் திருத்தமா 3 தடவை சொல்லுங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. 3 தடவை என்ன சார் பணம் கொடுப்பாருன்னா 300 பக்கம் வசனமே பேசிடுறேன். விதி. ஏன் மாமா அப்படி சொல்லி அனுப்புறீங்க? அப்ப யாருன்னு தெரிஞ்சா வெட்டலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அவங்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு இவன் சொல்ல போறான். ஒரு கொத்து பரோட்டா போடப்பா. டேய் உன்னாண்ட ஏதாவது துட்டு இருக்குதாடா? இல்ல அண்ணாத்த. அவனை எப்ப பாரு என்னாண்ட வாங்கிற தவிர ஒருதையா எனக்கு குடுக்குறியாடா? துட்டு இல்லாம கை ஒரே நம்சல் எடுக்குது. அண்ணாத்த உள்ளங்கை நம்சல் எடுத்தா துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? மகனே மகனே. எது? நான் தாண்டா உங்க அப்பா. நான் தான்ப்பா உங்க அப்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தாலே உங்க அம்மா, அவளோட புருஷன்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பெத்த ராசா, வாய் நிறைய பேசுப்பா. நான் பெத்த ராசாவே பேசுடா. ஒன்ன தாண்டா